வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி அடைங்க. சத்தாகவும் ருசியாகவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரி வாங்க எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாம். இதுக்கு 2 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஒரு வெங்காயம், 10 பல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் துருவி அதையும் சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை. தண்ணி நம்ம ஊற்றாமல் தெளித்து இந்த பக்கத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம உருண்டை ஊட்டி வாழை இலையில் எண்ணெய் தடவி நீங்கள் தட்டினீங்கன்னா ஷேப் உங்களுக்கு அட்டகாசமாக வருங்க, அழகாகவும் இருக்கும். நீங்கள் இதை கல் மேலே விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுனீங்கன்னா அந்த அடையில் ஒட்டாமல் நம்ம இலை உறிஞ்சி அழகாக வந்துடுங்க. பாருங்கள், உங்களுக்கு ஷேப்பும் நல்லா அழகாக இருக்கும், டிசைனும். நீங்கள் இந்த பக்கம் 3 நிமிஷம் இந்த பக்கம் 3 நிமிஷம் நீங்கள் திருப்பி எண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா நம்மளோட சத்தான ராகி அடை தயாருங்க. மேலே முருகலாகவும் உள்ள மென்மையாகவும் இருக்கும். இதில் மிளகா சேர்க்காததுனால, கேரட்டும் சேர்த்துருக்கனால குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு தேங்காய், பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டால் காரச்சாரமான ஒரு சம்மந்தி அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு